என்னடா இவர் இங்கே இருக்காருன்னு உங்களுக்கு டவுட் வரும். சேரன் சார் எதுக்கு இங்கே, அவர் சினிமா தானே இருக்கிறாரு, அவர் ஏன் மகேந்திரா கார் கம்பெனியோட ஃபங்க்ஷனில் நிற்கிறாரு அப்படின்னு. எனக்கு இப்படிதான் ஒரு ஆச்சரியமான அதிசயிக்கத்தக்க நான் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு என்னோட லைஃப்பில் நடந்தது. நான் வெப் சீரிஸ் பண்ணேன், ஜேர்னி அப்படின்னு. அந்த வெப் சீரிஸில் ஒரு கார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ற ஒரு 5 பேரை பற்றின கதை. அதுக்கு ஒரு கம்பெனியில் ஷூட் பண்ணோம், கார் கம்பெனியில். நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து மாட்டு வண்டியிலையும் டவுன் பஸ்ஸில் ஏறி ட்ராவல் ஆனோம். எங்களுக்கு கார் கம்பெனி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். அது எங்கே தயாரிக்கிறாங்க, அது எங்கே இருக்கும், எங்கேருந்து வருது, அது எப்படி, எவ்வளோ பேர் வேலை வைப்பாங்க, எப்படி அப்படின்னு. அப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மகேந்திராவோட கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அது உள்ளே ஷூட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கிடைச்சது. ஸோ இது உள்ளே போய் பார்க்கும்போது தான் எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு வண்டி, ஒரு கார் வந்து ஒரு மக்கள் நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளோ பணம் கொடுத்து ஒரு 5 பேர் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ராவலிங் எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எவ்வளோ மெனக்கிடுறாங்க அப்படின்றது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் டெஸ்ட் ட்ராக் வரைக்கும் போய் பார்த்தோம் செய்யாரில். அவங்களோட டெஸ்ட் ட்ராக் இருக்குது, ஒரு பெரிய ஏக்கர். எவ்வளோ இருக்குது சார்? 450 ஏக்கர்ஸில் ஒரு டெஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த கார்ஸ் அத்தனையும் நமக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லா விதமான ட்ரையலும் பார்த்து கொடுக்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஒரு புது விஷயமா இருந்துச்சு எனக்கு. ஸோ அவங்க உள்ளே போனால் பனி இருந்தால் எப்படி இருக்கும், மழை நிறையா இருந்தால் எப்படி இருக்கணும், மணல் இருந்தால் எப்படி இருக்கும், தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும், பாறையாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸ்லோப் இருந்தால் எப்படி இருக்கும், இதுலெல்லாம் எப்படி வண்டியை நம்ம சேஃபாக கொண்டு போகலான்றத அவ்வளோ அழகாக அக்யூரேட்டாக பார்த்து 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 அதில் இருக்க எரர் அண்ட் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறாங்கன்றப்போ எங்களுக்கு அவங்களோட பொறுப்புணர்ச்சி ரொம்ப பிடிச்சது. ஸோ இது இப்படி இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா என்னோட சினிமா மாதிரி தான் பொதுவாக நல்ல சினிமா எடுக்கிற டைரக்டர்ஸ் வந்து கூட இருக்கிற அந்த 23 கிராஃப்ட் வந்து ஒழுங்காக வேலை பார்த்தா தான் ஒரு நல்ல சினிமா வரும். இல்லைன்னா ஏதோ ஒரு சினிமா, ஏதோ ஒரு கமர்ஷியல் நம்மளோட மண்டேட்டிங்கிற படம் வந்துட்டு போயிடும். ஸோ நல்ல படம் காலம் தாழ்ந்து உங்களுக்கு ஆட்டோகிராஃப் மாதிரி தவமாய் தவம் இந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னா அந்த நான் மட்டும் எழுதுனா பத்தாது, நான் மட்டும் அதை டிசைன் பண்ணி டைலாக் எழுதிட்டு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணா பத்தாது. நடிக்கிறவங்கலேருந்து கடைசியாக எடிட் டேபிளில் உட்காந்து அதை கரெக்டாக எடிட் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு டெக்னீஷியன் அதுக்கு இன்வால்வ் ஆகும்போது தான் அந்த படம் சிறந்த படமாக வரும். அந்த மாதிரியான சிறந்த டெக்னீஷியன் சேர்த்து நான் மகேந்திராவில் பார்த்தேன். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே நல்ல டெக்னீஷியன்ஸாக இருக்கிறதுனால நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்டாக கிடைக்குது. இதை எப்படி நான் நல்ல ப்ராடக்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடி வந்து வேறு வண்டி வச்சுருந்தேன். இப்போ சமீபமாக தான் நான் XUV 700 வாங்கினேன். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதில் இருக்கிற பெட்டர்மெண்ட்ஸ் என்னென்ன. இது முதல்ல நான் எங்கே நான் அதை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நம்ம ஊரில் ஓட்டி நம்ம வாங்கி நம்ம சந்தோஷப்பட ஒரு இந்தியன் கம்பெனியோட வண்டி. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் ஏன் வெளிநாட்டுக்காரர் வாங்கணும், நான் என் ஊரில் என் மக்கள் எனக்காக பண்ணுறதை நான் வாங்குறேனே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அதில் இந்த வெளியிலேருந்து 2 கோடி 3 கோடி 5 கோடின்னு வாங்குற கார்ஸில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தாண்டி நல்ல நல்ல ஃபெசிலிட்டிஸ் இன்னும் அதை விட சிறப்பாக ஆனால் குறைந்த விலையில் நமக்கு கிடைக்கும் போதில் அவங்க வந்து நம்ம இந்தியன்ஸ்க்காக நம்மளோட மனநிலை, நம்மளோட பொருளாதார சூழ்நிலை தெரிஞ்சு 55 ரூபா செலவழிக்கிற கார் 29 ரூபாய் கொடுக்குறாங்க. 25 ரூபா செலவழிக்கிற காரை 19 ரூபாய் கொடுக்குறாங்க. 15 ரூபா செலவழிக்கிற காரை வந்து 5 ரூபாய்க்கு டிராக்டர்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிராக்டரை வாங்குற விவசாயிகள் வந்து, ஏன்னா அவங்களோட நான் சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அவர் சொன்ன அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்தியா மகேந்திரா கம்பெனி டார்கெட் பண்ணுறது ஹை லெவலில் இருக்கிற ஆடியன்ஸ் இல்லை சார், லோ லெவலில் இருக்கிற ஆடியன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தான் என்னோட வசதிகள் எல்லாமே போய் சேரணுன்றது. பிகாஸ் ஆஃப் ஹி இஸ் ஃப்ரம் சேலம். சேலம்லேருந்து ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன இடத்துலேருந்து வந்து இன்னைக்கு இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய டாமினேட்டிங் பவர் இருக்கார் அப்படின்னா அவர் நினைக்கிறாரு நான் கொடுக்குற ப்ராடக்ட் என் மக்களுக்கு போய் நல்லபடியாக சேரணும். நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்ததுனால நான் ஒரு ப்ராடக்டை கொடுக்கும்போது என் படம் மக்களை கெடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் டிஃபரன்ஸ் மகேந்திராவுக்கு சேரணும். நன்றி. Member of State Assembly, Mohan. My colleagues are there. Director, my friends. அவர் காலையில் கூப்பிட்டாங்க சார், ஈவினிங் போகிற இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரீங்களான்னு கேட்டேன். there's a reason for it. அவர் உடனே வர்றேன், ஆனால் இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது, அது என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான வேலை நான் பண்ணுறேன், அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அது சஸ்பென்ஸ் வைக்க வேண்டாம் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த வண்டியில் டியூன் பண்ணோம் நாங்கள் ஹார்மோன் கார்டன் சிஸ்டம்.
நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க ஜேபிஎல், கவர்மெண்ட் ஜேபிஎல் அப்படின்னு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து லோ லெவல் சிஸ்டம். இந்த மாதிரி வண்டியில் வந்து கார்பன் கார்டுன்னு ஒரு பெரிய சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். அது அந்த ஷேப் ரொம்ப ரெக்டாங்கிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அதோடைய பெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி டியூன் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரமாட்டேங்குது, 9 ஸ்பீக்கர் போட்டிருக்கோம், ஆனால் அந்த கார்பன் மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னா பாஸ் மாதிரி வரல. ஆனால் கேட்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா XUV 700 சோனி சிஸ்டம் இருக்குது, அதனால அவர் சொன்னார், எங்கிட்ட வந்து 2 பேர் இருக்காங்க என் படத்தில், எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணவங்க, சிவா அண்ட் கிருஷ்ணா. அவங்க வந்து 30 இயர்ஸ் ஏஆர் ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏஆர் ரஹ்மான் கூட பேசிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னா, மறுநாள் காலையில் 6 மணிக்கு அங்கே வந்துட்டாங்க. NHVT டெஸ்ட் ட்ராக் வந்துருக்காங்க. வந்துட்டு எல்லா வண்டியும் கேட்டுட்டு மறுபடியும் அந்த சப்ளை பிளேஸ்க்கு அடுத்த நாள் பூனாவுக்கு போனாங்க. பூனாவுக்கு போய் 2 days அவங்க இருந்தாங்க. கூடவே வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க டக்குன்னு. அவங்க 2 பேரும் அதிகமாக பேசல, சிவாவும் கிருஷ்ணாவும். ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதை கரெக்ட் அவங்களாம் உட்காந்து கரெக்ட் பண்ணி அதை டியூன் பண்ணி வெளியே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி தேங்க்யூ ஸோ மச், நாங்கள் எங்கெங்கேயோ போய் பிடிச்சோம், கடைசியில் உங்கள் கையில் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அது என்னைக்காவது அவர் ஒரு 2 years முன்னாடி அந்த வெப் சீரிஸ் எடுத்தார், ஹெல்ப் பண்ணியிருந்தோம், அதை ஞாபகம் வச்சுட்டு அவர் ஃபோன் பண்ணேன், எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது அவருடைய நன்றி கட்டணம் தான் இன்னைக்கு காலையில் யோசிச்சு நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். சரி சார், how many times? How much time? 2-3 minutes. Karthi, you did fantastic. So thank you so much. I'd like to introduce some of my colleagues who were behind this car. Rajkumar, திருச்சியிலிருந்து வர்றாரு. கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழில் படித்தாரு. ஸ்கார்பியோ வண்டியிலேருந்து வெஹிக்கிள் டைனமிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் அந்த வண்டியை எப்படி வேணாலும் ட்ரைவ் பண்ணுவார். அவருக்கு வண்டி கொடுத்தா 200 kilometers ஓட்டுறாரு. டக்கு லேட் சேஞ்ச் பண்ணார், கவுத்தி எடுத்துட்டார் வண்டியை. கிட்டத்தட்ட அப்படி எடுத்துருக்காரு வண்டியை. பயங்கரமான எக்ஸ்பர்ட்டு. தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காரு. Can you stand up on please? I'm so proud of him. சக்தி, அவர் தான் இந்த வண்டியை வந்து டெஸ்ட் பண்ணி காம்ப்ளிகேஷன் பண்ணி வாங்குறது, கவர்மெண்ட் ஏஜென்சிஸை டீல் பண்ணுறது, டெல்லி அப்புறம் புனே எல்லா இடத்துலையும். அவரும் தமிழ் மீடியம். ஜப்பானில் ஒரு வருஷம் இருந்தார், டொயோட்டாவில் வேலை பண்ணார். மாஸ்டர் இன் வெஹிக்கிள் சர்டிஃபிகேஷன். நாங்கள் அவரை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படின்ட்டு. அவர் அதுக்கடுத்து வினாய் அப்படின்னு அவர் வந்து சைனாவில் 10 வருஷம் இருந்தார். வெஹிக்கிள் எலக்ட்ரானிக்ஸ், ரேடார், கேமரா எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. கிளஸ்டர் கொரியாவில் 5 வருஷம் இருந்தார். அப்புறம் இங்கே வந்தார். அவர் வந்து கொச்சின், கேரளா, தமிழ்நாட்டில் சென்னை, நேர்லி தமிழ். மதன் நம்ம க்ளோசர் டு திருநெல்வேலியா, திருச்சி 2 பேர் பக்கம் நம்ம IPL அதில் வந்திருக்காரு. கிரிக்கெட்டர்ஸ்லாம் தான் தெரியும். அவர் ஒரு 4200 பேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க செங்கல்பட்டில். அவர் தான் செட் பண்ணுறாரு. வெரி யங், டைனமிக், இன்டெலிஜென்ட், கச்சாங்க. மை ஆஃபீஸ் வெங்கட். நான் எங்கே போனாலும் வந்தாலும் அவரும் பார்த்துக்கிறது. சரண்யா, மை எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட். 2 பேரும் டெய்லி காலண்டர் பார்த்துக்கிறது, எல்லா வேலையும் பண்ணுறது அதுதான். அவங்க என்ன ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்களோ அதான் நான் ஒர்க் பண்ணணும். காலையில் போனோடனே எடுத்து கொடுக்குறாங்க தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே மேனேஜ் பண்ணுறது அவங்க தான். இதுதான் என்னுடைய டீம், சம்பவ டீம் நாசிக். ஒரு சின்ன மூமெண்ட், இது எப்படி வருது அப்படின்ட்டு, இது தமிழ்நாட்டில் தான் டிசைன் பண்ணுது. கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி வெளில வந்தது. அது உங்களுக்கு ஒரு பெருமை. நாங்கள் திருப்பூர் வந்து கோவிட்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். நானும் ராஜ்குமார் எல்லாம் ஊட்டிக்கு போயிருந்தோம். நாங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு தான் போவோம். நாங்களாக ட்ரைவ் பண்ணிட்டு தான் போவோம் ரோட்டில். அதான் எனக்கு தெரியும் எப்படி வண்டி இருக்குது அப்படின்ட்டு.
உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரேங்க்லர் அப்படின்னு ஒரு வண்டி இருக்குது. அது 60 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து பிராங்கோ அப்படின்னு ஃபோர்டு பிராண்ட் ஒன்று இருக்குது. அதில் 2 வண்டி இருக்குது. ஒன்று பிராங்கோ, இல்லை இன்னொரு வந்து பிராங்கோ ஸ்போர்ட்ஸ் வண்டி இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃபோர்டு வண்டி. இப்போ தான் அவங்க 2022 விட்டாங்க, அப்புறம் 2023 விட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 60 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் வரும். அப்புறம் ரேஞ்ச் ரோவர் அப்படின்ட்டு இருக்கு, டிஃபெண்டர் அப்படின்ட்டு இருக்கு. இந்த வண்டி பார்த்தா உங்களுக்கு உடனே ஒரு எமோஷனல் வந்துடும். இதில் வந்து பர்ஸ் எடுத்து நீங்கள் கவுண்ட் பண்ண மாட்டீங்க, எப்படியாவது ஒரு வண்டி கிடைக்குமான்னு பார்க்க தோணும். இந்த வண்டி வந்து ரெக்கடாக இருக்கு, இந்த வண்டி ரொம்ப ரைடு நல்லா இல்லை, என்ஜின் நல்லா இல்லை அப்படின்லாம் பார்க்க தோணாது. இது வந்து லெவல் ஃபர்ஸ்ட் ஃபைட். இது இன்னும் சார் ஒரு பிராண்ட் சொன்னார், அந்த மாதிரி வண்டிலாம் நீங்கள் வாங்க போனீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் தருது, அந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது, இதில் எத்தனை ஃபீச்சர் இருக்குது, அதில் எத்தனை ஃபீச்சர்ஸ் வந்து கம்பேர் பண்ணிட்டு எதில் அதிகமான ஃபீச்சரு, எதில் அதிகமான மைலேஜ், எதில் காஸ்ட் கம்மியாக இருக்குது, எதில் ரிலேபிலிட்டி, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் புக் பண்ணுவீங்க. இதை புக் பண்ணிவிட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்ப்பீங்க. அதுதான் வித்தியாசம். ஸோ இது வந்து ஒரு காதலி அப்படின்னு சொல்லலாம், மனசுக்குள்ள இருக்கிற காதலி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள், எமோஷனல் சப்ஜெக்ட். நாங்கள் ஊட்டியில் அந்த 3 டோர் வண்டி 2019 நினைக்கிறேன் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஃபேமிலியோட ஒரு கிட்ஸ் ஒரு 3 பேர் ப்ளஸ் அவங்க மதர், அப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம். அந்த கிட்ஸ் வந்து அவங்க இந்த கார் வந்து ஓடி வந்து வண்டியில் போனஸில் ஏறினாங்க. போனஸில் ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த லேடி வந்து கேட்டாங்க, சார் இந்த வண்டி எப்போ மார்க்கெட்டுக்கு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட மிட் ஆஃப் 2020 அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க அந்த பேரண்ட்ஸை காட்டிட்டு, இவங்க அந்த வண்டியில் உட்கார முடியுமா, ஒரு டோர் தானே இருக்குது அப்படின்னாங்க. அது லேடி வாஸ் வெரி இன்டெலிஜென்ட். அந்த கேமரா பண்ணியிருந்தா கூட அந்த ஒரு டோர் தான் இருக்குது பார்த்து எப்படி வந்து அவங்க பின்னாடி போவாங்க, எங்கள் பேரண்ட்ஸ் எப்படி உள்ள போவாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா இது வந்து ஆஃப் ரோடர் வண்டி அப்படின்னு. என்ன சார் நீங்கள் ஆஃப் ரோடு வண்டிலாம் இது பண்ணுறீங்க, இந்த மாதிரி வண்டி குழந்தைங்களாம் ஆசைப்படுற வண்டி நீங்கள் எங்களுக்காக ஒரு வண்டி பண்ணி தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்க. சரி, அது வந்து அதை மனசில் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் 3 டோர் வச்சுட்டு அதுக்கடுத்து XUV 700, அதுக்கடுத்து ஸ்கார்பியன், அதுக்கடுத்து 3XO, நிறையா வண்டி பண்ண வேண்டியது இருந்தது, லைனில் இருந்தது. அதை முடிச்சுட்டு இந்த வண்டி பண்ணணும்னா இதில் ரொம்ப முக்கியமான சேஞ்ச் நாங்கள் பண்ண வேண்டியது இருந்தது. ஒரு பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு ஒரு யங் ஃபேமிலி போகிறாங்க அப்படின்னா, அந்த முதியவர்கள் வந்து ரியர் சீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது அவங்களுக்கு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து ரைடு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், ஹெட் டாஸ் வரக்கூடாது. அவங்க ஒரு 400 கிலோமீட்டர் போயிட்டு இறங்கின உடனே அவங்க ஃப்ரெஷ்ஷாக இறங்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள இருக்கிற வண்டி வந்து நீங்கள் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் அதை ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்னும் ஒரு நியூ ஃப்ரேம், கம்ப்ளீட்டாக நியூ ஃப்ரேம், அந்த எம்கிளைட்னு காட்டினது அந்த நியூ ஃப்ரேம் பண்ணி நியூ சஸ்பென்ஷன் நிறைய டெக்னாலஜி உள்ளே கொண்டுட்டு வந்து இந்த வண்டி இப்போ நாங்கள் எம்ஆர்விலேருந்து வந்து செங்கல்பட்டுலேருந்து 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுதான் வந்தோம். டயர்டாகவே இருக்காது, நல்லா இருக்கும் ஃபுட்டாக பண்ணுறது. அதுதான் எங்களுக்கு ஒரு ஆசை. அவங்க 60 லட்சத்தை பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு 20 லட்சத்தில் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். பட் அந்த வண்டியை விட இந்த வண்டி நல்லா இருக்கணும், நம்ம மக்களுக்காக கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் படித்தப்ப இந்த டீச்சர்ஸ் யார் வந்து பணம் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியாது, அந்த ஸ்கூலை யார் கட்டினாங்கன்னு தெரியாது. ஆனால் எல்லாமே பண்ணதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் நம்ம கட்டிப்போம், ஒரு பொருள் வாங்குறோம், அந்த டேக்ஸ் வாங்கி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னையே யுவர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஹேவ் எஜுகேட்டட் அஸ். நாங்கள் என்ன பண்ணணும், அந்த டிகிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு டிகிரி வாங்கிட்டு போயிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த சொசைட்டிக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபேமிலி வந்து சார் இந்த வண்டியை நான் வந்து ஓன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு தாக்கத்தோடு கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தான் இது. அதை வந்து ஆரம்பிச்சு தான் இந்த வண்டி நல்லா இருக்குங்க. பெருமைக்காக சொல்ல, நீங்கள் ரேங்க்லர் எடுங்க, இந்த வண்டி எடுங்க, ஒரு 10 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டு சொன்னாங்க. இந்த தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் ஸ்கூலில் படித்தவங்க எப்படின்னு இந்த வண்டி தேங்க்யூ.